Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ரெமெடிங்க. கண்டிப்பா இது உங்க எல்லாருக்கும் இந்த கிளைமேட்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மழை பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் அடிச்சு கொளுத்திட்டு இருக்கு. அதனால எல்லாரும் ரொம்ப சேஃபா இருங்க. வெளியில போறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. இது பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கிளைமேட்க்கு நிறைய பேருக்கு சளி இருமல் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு தான் இந்த ரெமெடி நான் இன்னைக்கு உங்களுக்கு எப்படின்னு சொல்லி தர போறேன். கண்டிப்பா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மழை பாத்தீங்கன்னா சும்மா அடிச்சு கொளுத்திட்டு இருக்கு. கிளைமேட் ரொம்பவே சில்லுன்னு இருக்கு. இந்த கிளைமேட்க்கு நிறைய பேருக்கு ஒரு மாதிரி குளிரா இருக்கும், இல்லனா இருமல் வரும், தொண்டை வலி வரும், சளி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இது வீட்ல இருக்கிற பொருளை மட்டுமே வச்சு தினமும் நம்ம சாப்பிடுற பொருளை மட்டுமே வச்சு செய்ய போற ரெமெடி தான். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் அளவு இஞ்சியை துருவி வச்சிருக்கேன். இது ஏன் நம்ம துருவுறோம் அப்படின்னா நமக்கு சாறு எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்ல இஞ்சியா பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த இஞ்சி பாத்தீங்கன்னா நல்ல காரமா இருக்கும். அதனால தான் 1/4 இன்ச் அளவு எடுக்க சொல்லியிருக்கேன். இஞ்சி எண்ணெய் நல்லா துருவிட்டு இந்த மாதிரி புழிஞ்சோம் அப்படின்னா அதில் சாறு வரும். இந்த சாறு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டாலே போதும். மிக்சியில் அடிக்க முடிஞ்சால் மிக்சி ஜாரில் வச்சு அடிச்சுக்கோங்க. ரொம்ப குட்டியாக இருக்குங்கிறதுனால நான் துருவி எடுத்துக்கிட்டேன். இப்போ இஞ்சி சாறு எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூனில் ஒரு பிஞ்ச் அளவு மிளகு பொடி இருக்குல்ல, மிளகை வந்து நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்துக்கணும். அதை தான் இதில் சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. அதே அளவு ஒரு துளி அளவு பிஞ்ச் அளவு வந்து மஞ்சள் தூள் நல்லா வந்து வீட்டில் அரைச்ச நல்ல மஞ்சளாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா தேன். நல்ல சுத்தமான தேனை 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை நல்லா கலந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வரும். இதை அப்படியே வாயில் போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நல்ல வெதுவெதுப்பான சுடுதண்ணியை எடுத்து வச்சு நம்ம குடித்தோம் அப்படின்னா இருமல் வந்து சூப்பராக கண்ட்ரோலுக்கு வந்துடும். தொண்டை வலி இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண உடனே நல்ல வாசனை கம கமன்னு வரும். அதாவது இஞ்சி மரப்பா இருக்கும்ல அந்த மாதிரி வாசனையில் இருக்கும். எல்லாமே வீட்டில் தினமும் சாப்பிட்ற பொருளை வச்சு தான் செய்கிறேன். கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ரெமெடியாக இருக்கும். உங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். பாய்.